இந்திய மொழிகளிலே செம்மொழின்னு அறிவிக்கப்பட்ட முதல் மொழி நம்மளுடைய தாய்மொழி தமிழ் தான். அப்படி செம்மொழின்னு அறிவிக்கிறதுக்கு சில அளவுகோல்கள் இருக்குது. அதில் முதலாவது உயர்தொன்மை. கிட்டத்தட்ட 1500-2000 வருடங்கள் பழமையான நூல்களை கொண்டிருக்கக்கூடியது தான் செம்மொழி அப்படின்னு அறிவிக்கிறது உண்டு. இரண்டாவது அளவுகோல் என்ன அப்படின்னா மதிப்புமிக்க பாரம்பரியம் அப்படிங்கிறது. பண்டைய கால இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அது மிக பாரம்பரியமிக்க கருதப்படணும் ஒன்று. அடுத்து மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா அசல் இலக்கிய பாரம்பரியம். அதாவது நம்முடைய தாய்மொழி அப்படிங்கிறது மற்ற இடங்கள்ல இருந்து கடன் வாங்கப்படாததா இருக்கணும் அப்படிங்கிறது. நாலாவது தனித்துவமான மொழி மற்றும் இலக்கியம். இது மொழி மற்றும் இலக்கியம் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்துக்கும் இப்போ இருக்கும் சில வேறுபாடுகள் இருக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா. இப்படிப்பட்ட முதன் மொழி நம்மளுடைய தமிழ் மொழி தான் 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மொழிகளை இப்போ 2024 அறிவிச்சிருக்காங்க. அதுதான் மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி மற்றும் பெங்காலி அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த 4 அளவுகோலுமே ரொம்ப முக்கியமானது, மறக்காமல் ஞாபகம் வச்சு.